இறந்து போன ஒரு நபர், அதாவது இறந்து போன ஒரு உடல தான் விஜய் அவர் பேசின அந்த சேலம் கூட்டத்துக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இறந்து போன அந்த நபர் ஒரு திமுக நபர். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்த சேர்ந்த நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு பக்காவான திமுக நபர். அது மட்டும் இல்லாம காவல்துறை காவல்துறை அவங்களும் இந்த நபர் உள்ள வந்து இப்படி இவரு இறந்து போறதுக்கு மிகப்பெரிய அளவுல காவல்துறை அவங்களும் ஒரு வகையில காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப அடுத்து அடுத்து விஜய் சேலத்துல அவர் பேசின அந்த மீட்டிங், அந்த மிகப்பெரிய மாநாடுல மிகப்பெரிய அளவுல விஜய் அவருக்கு நிச்சயமாக கெட்ட பெயர் திரும்பவும் ஏற்படுத்தணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சதி வேலை திட்டமே தற்போது நடந்திருக்கு. அதற்கான ஒரு சில முக்கியமான ஆதாரங்களும் இப்ப ஒண்ணு ஒண்ணா வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு? உண்மையாகவே இறந்து போன ஒரு உடலை தான் அங்க உள்ள கொண்டு வந்து வச்சிருந்திருக்காங்களா? அந்த நபரை தான் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் அவருடைய மாநாட்டுக்கு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர் மேல பழி சுமத்தப்பட்டிருக்கா. இதுல காவல்துறை அவங்களும் ஒரு மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரக்கூடிய தகவல் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கரூர் கோர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவருடைய மாநாட்டுக்கு உள்ள வர்றவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடு, நிறைய விதிமுறைகளை விஜய் அவர்கள் விதிச்சிருந்தாரு. முக்கியமா உடல்நிலை சரியில்லாதவங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் அறவே வரக்கூடாது. இப்படி அடுக்கு அடுக்கா நிறைய விஷயங்கள், நிறைய உத்தரவுகள், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே விஜய் அவருடைய தரப்பு. விஜய் அவருடைய மாநாட்டுக்கு வரணும்னா இந்த விதிமுறைகள் இது எல்லாத்தையுமே பின்பற்றணும். அது மட்டும் கிடையாது, உள்ள வர்றவங்க அவ்வளவு ஈஸியாக கூட அந்த மாநாட்டுக்கு உள்ள யாருமே வந்துட முடியாது. QR கோடு ஸ்கேன் பண்ணி குறிப்பிட்ட நபர், அதாவது தகுதியான நபர்களை தேர்வு செஞ்சுருப்பாங்க. அந்த நபர்கள் மட்டும்தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் விஜய் சேலத்தில் இந்த மாநாட்டை அவர் நடத்தியிருந்தார். ஆனாலுமே சம்மந்தப்பட்ட இந்த நபர் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குற இந்த நபர் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய அந்த மாநாட்டுக்கு வந்து அவருடைய உயரை இழந்திருக்காரு. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் அவர் பேசிட்டு போனதுக்கப்புறமா அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே இந்த சம்பவம் நடந்ததாக காவல்துறை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவசரமாக இந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே சிகிச்சையும் கொடுக்கப்படுது. அங்கே இந்த நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் காவல்துறை அவங்க அஃபிஷியலாக வெளியிடுறாங்க. அதுக்கு அப்புறமா அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் வருது. விஜய் அவருடைய அந்த மாநாட்டை வந்து வெயிலில் நடத்திட்டாரு. கொளுத்தும் வெயிலில் நின்று பார்த்த நிறையா மக்கள், ஒரு சில பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. அதில் மயங்கி விழுந்த இந்த நபர் அவர் மறைந்து போயிட்டாரு. இப்படி அடுத்தடுத்துன்னு விஜய் அவர் மேலே குற்றம் சுமத்துற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து விஜய் அவருக்கு எதிராக நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் வெளிவரதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் விஜய் பேசுகிறாரு. வெள்ளிக்கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஜய் அவர் பேச போகிற அந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த வீடியோவை ஒரு சில வினாடிகள் இங்கே நீங்களே பார்த்துட்டு வாங்க. வந்து இறச்சிக்கிட்டு அப்படியே விடிகாலத்தில் தான் இறந்துருக்குற அப்படியே இறந்து கிடக்குறான்னு தான் நம்ம பார்க்கலாம்னு ஒரு போட்டோ பிடிச்சி பசங்களுக்கு யாராச்சும் அதிகாரி என்ன ஆகிறாங்க, நீ எப்படி நீ போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம 4 பேருக்கு அனுப்பிச்சுட்டா தான் தெரியும் இவரு இந்த ஏரியாக்காரங்கன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் நான் சாட்சி கையெழுத்து கூப்பிட்றோம்னாக்கா நம்ம என்னத்த சொல்கிறது? இருக்குது ஆள் வந்து இறச்சிக்கிட்டு அப்படியே. அப்படி இந்த வீடியோவில் இந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர், அதாவது இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் அந்த இடத்துல விஜய் அவர் பேசின அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் இருந்தே அந்த இடத்துல இந்த நபர் இறந்த நிலையில் இவர் கடந்திருக்காரு அப்படின்னு தான் இப்போ வீடியோவில் பேசின அந்த நபர் சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அந்த இறந்த நபரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணோம் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க, ஏன்னா அங்கே இறந்து கிடக்கிறவர் யார் அப்படின்னு தெரியாது, அவர் சம்மந்தப்பட்டவங்க யாராவது தேடி வரணும் அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா இப்படி எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணாதான் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு சம்மந்தப்பட்டவங்க வந்து அவரை பார்ப்பாங்க, அவருடைய உடலை கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க, வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அவருடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த நபர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்த போலீஸார்கள், எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, உடனே டிலீட் பண்ணுங்கள், ஃபோட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது, எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது இவருடைய ஃபோட்டோ அப்படின்னு அவருடைய முகத்தை கவர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இது விஜய் அவர் பேசின அன்னைக்கு காலையில் நடந்திருக்கு அப்படின்னு தான் இப்போ வீடியோவில் பேசின இந்த நபரும் சொல்கிறாரு. அதே போல் தமிழக வெற்றி கழக முக்கிய நிர்வாகியாக இருக்கிற அருண்ராஜ், இவரும் இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. இந்த பர்டிகுலர் நீங்க சொல்ற நபருக்கு வந்து பாஸ் கொடுக்கப்படல. அவர் ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க, அவருக்கு ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் வர வேணாம்னு சொல்லி எங்க நிர்வாகிகளை வந்து அவருக்கு பாஸ் கொடுக்கல. பட் அதையும் மீறி காவல்துறை காவல்துறை தான் அனுமதிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரா பாஸ் செக் பண்ணி தான் காவல்துறை அனுமதிச்சாங்க. அதையும் மீறி அவர் உள்ள வந்திருக்காரு. அது காவல்துறை
அனுமதி சீட் இல்லாம ஏன் உள்ள அனுமதிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இரண்டாவது, அங்கேயே அவருக்கு கூட்டம் நடந்துட்டு இருக்கிறப்பே அவருக்கு நெஞ்சு வலி, படபடப்பு இருந்ததுனால முதல் உதவியா ஃபர்ஸ்ட் அங்க மெடிக்கல் கேம்ப் இருந்தது, அங்கதான் கொண்டு போனாங்க. அங்க அவருக்கான தேவையான முதலுதவி அளிக்கப்பட்டு அதுக்கு மாத்திரை கொடுக்கப்பட்டு நாங்க அரேஞ்ச் பண்ண அந்த ஆம்புலன்ஸ்ல அவங்க உடனடியா அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணோம். இருந்தாலும் அங்க சிகிச்சை பலனின்றி அவரோட உயிர் பிரிந்திருக்கிறது. அதாவது அருண்ராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் தமிழக வெற்றி கழகம் நபர் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் போல இருக்குது. அதாவது அந்த உள்ளே வந்த நபர் அவருக்கு வந்து ஏற்கனவே ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் அவருக்கு கியூஆர் கோட் தரல. ஆனாலுமே அந்த நபர் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதாவது அருண்ராஜ் தமிழக வெற்றி உள்ளே வர்றவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் இந்த இடத்துல காவல்துறை அவருக்கு நாங்கள் கியூஆர் கோடு கொடுக்கவே இல்லை. ஏன்னா இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்க பேரில் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த நபருடைய பெயர் இல்லவே இல்லை. அப்படி இருக்கப்ப நாங்கள் அவருக்கு உள்ளே வரத்துக்கான அனுமதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தரவே இல்லை. ஆனால் எப்படி அந்த நபர் உள்ளே வந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா காவல்துறை அவங்க தான் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி அனுமதிக்கப்பட்ட நபர்களை மட்டும்தான் உள்ளே அனுப்புகிற அந்த வேலையை காவல்துறை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இந்த நபர் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னா எப்படிங்க வந்திருப்பார்? அப்படின்னா காவல்துறை அவங்களுடைய அலட்சியத்தால் தான் இந்த நபர் எப்படியோ உள்ளே வந்திருக்காரு. இவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனாலுமே காவல்துறை எப்படியோ இவரை உள்ளே விட்டுட்டாங்க. அதனால் உள்ளே வந்துட்டார். இப்படி அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் முக்கிய நிர்வாகி அருண்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த பேட்டியை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த 2 பேட்டியில் இருந்து ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியுது. அதாவது ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த நபர் காலையிலேயே அங்கே விஜய் அவர் நடத்த போகிற அந்த கூட்டத்துக்கு முன்னாடி காலையில் இருந்தே இந்த நபர் இந்த இடத்துல இறந்து கிடக்காரு. அவருடைய உடல் விரைச்சி போய் அதாவது இறந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரியே தான் அவருடைய உடல் அங்கே கடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் உடலை பார்த்த அங்கே இருந்த ஒரு நபர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதே போல் இந்த பக்கம் காவல்துறை நாங்கள் இந்த நபருக்கு உள்ளே வரத்துக்கான அந்த அனுமதி தரவே இல்லை. ஆனால் காவல்துறை அவங்க தான் தவறுதலாக உள்ளே விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அருண்ராஜ் சொல்கிறாரு. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த இறந்த நபரை உள்ளே விடுறதுக்கான அனுமதி அவங்க சார்பில் இருந்து தரல. அதே போல் அன்னைக்கு விஜய் அவர் இந்த கூட்டத்தில் பேச போகிறாரு. அன்னைக்கு காலையிலேயே இந்த நபருடைய உடல் அந்த இடத்துக்கு உள்ளே வந்ததாக ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசின அந்த நபரும் சொல்கிறாரு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எல்லாராலையுமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. விஜய் அவருடைய பேச போகிற இந்த கூட்டத்தில் நிச்சயமாக ஒரு உயிர் இழப்பாது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளும் அரசு ஆளும் கட்சி அவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க போல இருக்கு. அதனால் காவல்துறை இறந்து போன இந்த வட மாநிலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நபருடைய உடலை ஒருவேளை போலீஸார்கள் அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். எடுத்துகிட்டு வந்த அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த உடல் பார்த்தீங்கன்னா விரைச்சி போயின நிலைமையில இருந்திருக்கு. அந்த நபர் யார் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு தான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அந்த நபருடைய புகைப்படத்தை ஷேர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசின அந்த நபர் தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்காரு. அந்த எடுத்த ஃபோட்டோ எல்லாமே டிலீட் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறமாக அந்த இடத்துலையே அந்த உடல் ரொம்ப நேரமாக அங்கே கடந்ததை மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்தவங்க எல்லாருமே குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறார் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. விஜய் அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாக இந்த நபர் கூட்டத்துக்கு வந்தவர் கூட்டத்தில் மயங்கி விழுந்துட்டார். இவருக்கு ஏற்கனவே ஆஞ்சியோ சிகிச்சை எல்லாமே செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் அதாவது ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போன மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி போலீஸார்கள் அவங்களே அந்த தகவலை வெளியிடுறாங்க. இதில் மிக மிக முக்கியமாக அருண்ராஜ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தரப்பில் இருந்து அவர் உள்ளே வரத்துக்கான அந்த அனுமதியை நாங்கள் தரல. எப்படி அவர் உள்ளே வந்தார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற அந்த டேட்டா லிஸ்ட் பிரகாரம் இந்த நபருடைய பெயரை எங்ககிட்ட இல்லை. அவருக்கு கியூஆர் கோடு ஸ்கேனிங்கும் தரப்படலை. அவர் எப்படிங்க உள்ளே வந்திருக்க முடியும்? நாங்கள் அதுக்கு அனுமதி தரலையே அப்படிங்கிற மாதிரி தான் அருண்ராஜ் சொல்கிறாரு. ஸோ இதனால் நிச்சயமாக இவர் இல்லீகலாக தான் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கு காவல்துறை அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இந்த இடத்துல வருது. அப்படி பார்க்குறப்ப விஜய் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு இறந்து போன ஒரு நபருடைய உடலை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ. ஸோ கூட்டம் முடிஞ்ச விஜய் அவர் போனதுக்கு அப்புறமாக இந்த கூட்டத்துக்கு வந்தவர் தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு இப்போ இந்த விஷயத்தை விஜய் அவருக்கு எதிராக விஜய் அவர் கூட்டம் நடத்தினா நிச்சயமாக அந்த இடத்துல உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் விதமாக இந்த விஷயத்தில் திமுக அதே போல் காவல்துறை அவங்க எல்லாருமே செயல்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு இந்த 2 விஷயத்தையுமே ஒப்பிட்டு பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தான் நடந்திருக்குமோ அப்படின்னு தற்போது எல்லாருமே சந்தேகிக்க
சந்தேகிக்கக்கூடிய விஷயமாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.